வீக்கெண்ட் ஆச்சுன்னா போதுங்க. யாருமே வீட்ல இருக்க மாட்டேங்கிறாங்க போல இருக்குது. எவ்ளோ கிரவுடு பாருங்க. இது வந்துட்டு கம்மனல்லைல வந்துட்டு எடுத்த வீடியோஸ் தான். நாங்க வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு ராமர்த்தி நகர். என் அக்கா வந்துட்டு எண்ணூர் இருந்தாலும், எங்களுக்கு கம்மனல்லைல ரவுண்ட் அடிக்கணும்னா ரொம்பவே பிடிக்கும். வெளிய போனாலே இந்த பசங்கள வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியறதில்ல. எனக்கு ஐஸ் வேணும், ஜூஸ் வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நம்மளும் வந்துட்டு என்ன பண்றது? எப்பாச்சும் வெளிய வரணுமேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறது வாங்கி குடுக்குவோம். அதே மாரி தான் நம்பளும். வீட்ல இருந்தா டயட்டுன்ற பேர்ல தண்ணி குடிச்சிட்டு உக்காந்துட்டு இருப்போம். ஆனா வெளிய போனா பார்க்கறதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசை தோணும். இந்த மாரி தான் சாப்பிட்டு அந்த ஏரியா ஃபுல் சுத்திட்டு இருந்தோம். நீங்கலாம் எப்படிங்க? வெளிய போனாக்கா நல்லா வந்துட்டு சாப்பிட்டுட்டே இருப்பீங்களா? இல்ல சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போவீங்களா? கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எத்தன பேருக்கு வந்துட்டு சும்மா ரோட்ல வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு உக்காந்து இருக்க பிடிக்கும். பட் எங்களுக்கு அந்த மாரி தாங்க ரொம்பவே பிடிக்கும். சரி சும்மா கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போலான்னு இருந்தா, என் அக்கா வந்துட்டு ஸ்டார் பிரியாணி நீ சாப்பிட்டுருக்காடி, வா வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10:30 இருக்கும். அவ்வளோ நேரத்துக்கு நாங்க ஸ்டார் பிரியாணி சாப்பிட போயிருந்தோம். சரி என்னால வந்துட்டு வேணாம் வயிறே எடை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா கூட அவ கேட்கல. வா நீ டேஸ்ட் பண்ணி பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். வயித்துல இடமே இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டதுனால என்னால முடியாம அப்படியே உக்காந்துட்டு இருந்தேன். நார்மலா என் வீட்ல இருந்தாக்கா நான் எங்கேயும் வெளிய மாட்டேன். ஏன்னா எங்க வீட்டுக்காருக்கு வெளிய போறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலே என் அக்கா வீட்டுக்கு போனா எங்காச்சும் எங்கள வெளிய கூட்டிட்டு போயிட்டு இருப்பா.